என்ன அறிந்தால் படம் பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என்கிற உற்சாகத்தில் இருக்கிறார்கள் அஜித் ரசிகர்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் விதமாக என்ன அறிந்தால் ரிலீஸ் பற்றிய கோடம்பாக்கத்தில் ஏகப்பட்ட வதந்திகள் பரப்பப்படுவதால் அப்பட தயாரிப்பாளர் தரப்பில் அதிர்ச்சி தகவல் சொல்லப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு பொங்கலுக்கு விக்ரமனின் ஐ, அஜித்தின் என்னை அறிந்தால், விஷாலின் ஆம்ல ஆகிய படங்கள் வருவதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் ஐ படத்திற்கும் என்ன அறிந்தால் படத்திற்கும் மட்டுமே யார் அதிக தியேட்டர்களை பிடிப்பது என்கிற கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்த இரண்டு படங்களுமே பட்ஜெட் வகையில் பெரிய படங்கள் என்பதால் இரண்டுமே குறைந்தது 500 தியேட்டர்களை ரிலீஸ் செய்தால்தான் போட்ட பணத்தை திருப்பி எடுக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல தியேட்டர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மொத்தமே 800 தியேட்டர்கள் வரைதான் தேரும். அதிலும் சில தியேட்டர்களில் சவுண்ட் சிஸ்டம் உள்ளிட்ட சில வசதிகள் ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. இந்த நிலைமையில் ஐ படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டதால் எப்படியாவது குறைந்தது 600 தியேட்டர்கள் வரை அப்படத்தை ரிலீஸ் செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் ஆஸ்கர் பிலிம் ரவிச்சந்திரன். அதே போன்று குறைந்தது 500 தியேட்டர்களாவது தமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்னை அறிந்தால் தயாரிப்பாளர். இந்த சூழலில் திடீரென்று கடந்த சில தினங்களாக என்ன அறிந்தால் படத்தை பற்றிய வதந்திகளே தியேட்டர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தரப்பில் பரப்பப்பட்டு வருகின்றன. இன்னும் 20 நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருக்கிறது. அனுஷ்காவிற்கும் அஜித்திற்கும் ஒரு டூயட் சாங் முடிக்காமல் உள்ளது. த்ரிஷா சீன்களும் பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் எப்படி என்ன அறிந்தால் பொங்கலுக்கு வரும், அது கண்டிப்பாக வராது என்று வதந்திகளை பரப்பிவிட்டிருக்கின்றனர். என்னை அறிந்தால் தயாரிப்பாளர் தரப்பிலும் அந்த படம் பொங்கல் ரிலீஸ் என்று ஏற்கனவே திட்டமிட்டு பேப்பர்களிலும் விளம்பரம் செய்து வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் தகவல்களை பரப்புவது அவருக்கு பெரும் மன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. ஒருவேளை ஐ படத்தின் தயாரிப்பு தரப்பில் இருந்துதான் இந்த வேலைகளை செய்து வருகின்றனரோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது.